நம்முடைய மரபில் குறிப்பாக ஆண் பெண் உறவில் திருமணம், திராவிட உறவு முறை, பரிசம், சீர் இதோடு சேர்ந்த ஒன்றாக இந்த அணைதல் என்பது இருக்கிறது. அது அடக்குவதில்லை, அது ஒரு பெரிய வீர விளையாட்டுலாம் இல்லை. இளம் தலைமுறை இடத்துல திராவிட இயக்கம் போகவில்லை. அதற்கு காரணம் அதனுடைய பொதுவாக திராவிட இயக்கம் அல்லது திராவிட கட்சிகளை பற்றிய சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இவர்களே என்ன செய்வாங்கன்னா சில வன்முறை நிகழ்ச்சிகளை இவங்களே உருவாக்குவாங்க. நீங்கள் அது ஒரு சென்னையில் யாரோ மேலே இருந்து எடுத்துட்டாங்க அந்த படத்தை, ஆட்டோவை இவங்களே கொளுத்தி விடுறது, அதை ஒரு கலவரமாக மாற்றுறது. ஜல்லிக்கட்டு காளைக்கு காய் அடிப்பதும் கிடையாது. காய் அடிச்சுட்டா அதுக்கு அந்த உணர்வு இல்லாமல் போயிடும். காய் அடிக்கிறதும் கிடையாது. அது மற்ற பசுவோடு அதை சேரவும் விடுவதில்லை. வரலாற்றில் பார்த்தால் முதல்ல பாணர்கள், அப்புறம் புலவர்கள், அப்புறம் அந்தணர்கள் வராங்க. ஜாதிய பிரச்சனையில் ஒரு திராவிட கட்சி எப்படி நடந்து கொள்கிறது என்றால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பார்வையில் அது குற்றச்சாட்டு. ஆனால் இன்னொரு சமூகத்தின் பார்வையில் அது ஒரு சலுகை. இறையனார் களவியல் வரும்போது அது சுவையான வேலை அந்த உரையில் பண்ணிடுது. அது என்ன பண்ணுதுன்னா, பரத்தையை அந்த தலைவனுடைய பெற்றோரே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம். அது பயங்கரங்க. அது நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் தமிழ்தாய் 3ஆவதுக்கு போனதுனால யாரும் ஒன்றும் ஒரு வேளை ஒரு டீயை கூட யாராவது நிறுத்தியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஐயா பேராசிரியர் ப. மதிவாணன் ஐயா அவர்களை நூல் அறிமுகம் செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய நண்பர் ராமராவிடத்தில் சொன்னேன், வேறு பொருத்தமானவர்கள் இந்த நூலை அறிமுகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள்லாம் இந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கிற வரலாறு, ஒரு தொடக்கம் இது மாதிரி படித்து பழகியவர்கள், அப்புறம் தமிழ் வட்டத்துக்குள்ளே இருந்தவர்கள். ஆனால் இந்த புத்தகம் என்பது ஒரு 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 அருவியில் நம்ம குளிக்கிற மாதிரி தடன் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது, மூச்சு முட்டுது. ஆனால் அந்த அருவி குளியல் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த அதில் திளைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குது. இது பல இங்கே ஒரு சாதாரணமாக ஒரு வரலாற்று நூல் என்றால் ஒரு நேர்கோட்டில் இருக்கும். ஒரு ஜல்லிக்கட்டு என்றால் இந்த ஜல்லிக்கட்டுடைய வரலாறு சிந்து வெளியில் தொடங்கி அப்படியே நம்ம சங்க இலக்கியத்தில் பிறகு பின்னால் முல்லைப்பாட்டில் ஆயர்கள் சமூகத்தில் அது இருக்குது, அந்த ஏறு தழுவுதல் என்பது. ஆனால் இன்றைக்கி ஆயர் சமூகத்தில் இல்லை. அதுக்குள்ள சில சமூகத்தை நுழைவிட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. இது இடையில் என்ன மாறுதல் நடக்கிறது, குறிப்பாக இந்த நாயக்கர் ஆட்சி காலத்தில் அது எப்படி ஒரு உருவம் கொள்ளுகிறது, பிறகு எப்படி வருகிறது, அதில் இடையில் நம்முடைய மரபு சடங்கு, அந்த காளை அடக்குதல் என்பதற்கு ஒரு 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 பொருள் இருக்கிறது. அந்த காளை அணைதல் என்பதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. பொருள்னா வெறுமனே சொல் பொருள் இல்லை, சமூக பொருளே. அந்த காளையை அணைதல் என்பது ஒரு நம்முடைய மரபில் குறிப்பாக ஆண் பெண் உறவில் திருமணம், திராவிட உறவு முறை, பரிசம், சீர் இதோடு சேர்ந்த ஒன்றாக இந்த அணைதல் என்பது இருக்கிறது. அது அடக்குவதில்லை, அது ஒரு பெரிய வீர விளையாட்டுலாம் இல்லை. அப்படி இருக்கிறது என்று சொல்லி இதனுடைய வரலாறு சொல்லிட்டு, பிறகு நம்ம அண்மையில் நடந்த இந்த ஜல்லிக்கட்டு ஒரு எழுச்சி என்பது அதில் அந்த அவருடைய நடை பற்றி நான் இடையிடையில் நான் சொல்லுகிறேன். இப்படி ஒரு நேர்கோட்டில் சொல்லிட்டா எனக்கு ஒன்றும் பெரிய என்ன மாதிரி ஆட்களுக்கு அது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நேர்கோட்டில் சொல்லுகிற அதே வேளையில் உளவியல், பண்பாட்டு மானிடவியல்,
ஒரு தமிழாசிரியருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தொல்காப்பியத்தினுடைய இந்த முதல் கரு உரி இது எப்படி அணுகுமுறையாக இருக்கிறது என்று சொல்வது, இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு இந்த முறை நான் அதை எடுத்து என்னுடைய முகநூலில் போட்டேன்னா என்னான்னு தெரியல. ஒரு 4 நாளைக்கு முன்னால் நம்ம பிஷப் ஈபர் கல்லூரியில் தொல்காப்பியத்தின் இன்றைய தேவை என்று போயின்னா, இன்றைக்கி வந்திருக்கிற புத்தகத்தில் யாராவது தொல்காப்பியம் பற்றி இது ஒரு அணுகுமுறையாக வச்சுக்கலான்னு சொல்கிறாங்களா அப்படின்னா, சாருடைய புத்தகத்தில் இருந்தது. உடனே நான் அது ஒரு ஸ்லைட் ஆக்கிட்டேன். இப்போ எல்லாமே இப்போ ஸ்லைடு, அது ஒரு ஸ்லைடாக்கி அதை நான் போட்டுவிட்டேன். இது ஒரு தமிழ் துறைக்காரங்களுக்கு ஒரு 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 பெருமை. தொல்காப்பிய இப்போ வந்து இந்த புத்தகத்தினுடைய துணைநூல் பட்டியலில் பார்த்தால் அந்த பண்பாட்டு மானிடவியல், அப்புறம் வந்து வெகுஜனவியம், இவ்வளவையும் பற்றி பல்வேறு அறிஞர்கள். முதல்ல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதெல்லாம் எப்படி, அது தவிர தமிழ் இலக்கணம் நான் கூட நடுவில் பேசி கொண்டிருந்த போது சொன்னேன், மெய்யெழுத்தை ஊமை எழுத்து என்று சொல்லுவது, அதனுடைய தாத்பரியம், இப்படி அதே போல் நம்முடைய சங்க இலக்கியங்கள், இறையனார் களவியல், இதுபோல் ஒரு பக்கம் தமிழ் இலக்கியங்களுக்குள்ளே போகிறார், தமிழ் இலக்கணங்களுக்குள்ளே போகிறார். இன்னொரு பக்கம் பல்வேறு அண்மை கால புதிய மானிடவியல் இதுக்குள்ளெல்லாம் போகிறார். அப்போ இப்போ என்ன மாதிரி ஆள் இதை படிக்கும்போது உண்மையில் இதை நான் வந்து எப்படி அறிமுகப்படுத்துவது, நேர்கோட்டில் என்ன ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து தொடக்கம் இடைநிலை முடிவு என்று சொல்லலாம். ஆனால் இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிற போது ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். இந்த இப்போ அண்மையில் நடந்த தேர்தல், அதனுடைய முடிவுகள், இது பற்றியெல்லாம் குறிப்பாக நம்முடைய மார்க்சிய தோழர்கள் நிறைய வந்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு நேர்கோட்டு முறையில் அவங்க ஒரு காரணக்காரியா அல்லது அடித்தளம் கட்டுமானம் என்பது போல சொல்லிவிடுவார்கள். அப்படியெல்லாம் சொன்னாலும் அவர்கள் இந்த அரங்கத்துக்குள்ள வந்து நிற்க முடியல. இப்போ ஒரு இடதுசாரிகள் இப்போ வருகிற போது பேசி கொண்டிருந்தேன். 1925 தான் RSS தொடங்குது, 1925 தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்குகிறது, 1925 தான் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்குகிறது. ஆனால் RSS பிஜேபி என்பது இன்றைக்கு ஏறத்தாழ நாம் வந்து உடன்பாடாகவோ எதிர்மறையாகவோ தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. ஏன் பொது உடைமை, இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆயுதமெல்லாம் இருக்குது. அந்த ஆயுதம்னா நான் சொல்கிறது இந்த அறிவுத்துறையில் அந்த பகுத்து ஆராய்வதற்கு, அனலைஸ் செய்வதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. அவர்கள் பலவற்றை செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் ஏன் நிற்க முடியவில்லை? அதுதான் நான் என்னுடைய முகநூலில் எடுத்து நான் போட்டிருந்தேன். இப்போது சாருடைய புத்தகத்தில் இந்த வெகுஜனவியம் என்பது அவர்கள் அதுக்குள்ளே போக முடியவில்லை என்று இது ஒன்று. இன்னொன்று, அதுவும் நான் வருகிற போது நான் பேசி கொண்டு வந்தேன். திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாறாக அதை வந்து சேலஞ்சு பண்ணக்கூடிய அளவில் பொதுவாக என்ன சொல்வார்கள் என்றால், இந்த தலித் இயக்கங்களை சொல்லுவார்கள். இப்போ இந்த பேராசிரியர் சொல்கிறார், இளம் தலைமுறை இடத்துல திராவிட இயக்கம் போகவில்லை. அதற்கு காரணம் அதனுடைய பொதுவாக திராவிட இயக்கம் அல்லது திராவிட கட்சிகளை பற்றிய சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவங்களுடைய இந்த பரம்பரை ஆட்சி என்பது ஊழல், அதை இப்போ திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவை காரணம் அல்ல. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கலாம், ஆனால் அவை காரணம் அல்ல அப்படின்ட்டு இந்த தேர்தலுக்கு முன்னால் இது வந்திருக்கிறது என்பது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு வியப்பாக இருந்தது. அது இளைஞரிடத்தில் போகவில்லை. போகாமல் இருப்பதற்கு இப்பொழுது நாம் சொல்லுகிற காரணங்கள் இல்லை என்கிற செய்தியை அது கூட. அப்போ என்ன என்னால் அந்த புத்தகத்தில் சிலது உணர முடிந்தது என்றால், இந்த பார்வை சில தெளிவுகளை உண்டாக்குகிறது. அந்த தெளிவுகள் நம்முடைய அரசியல் சமூக வாழ்க்கையில் நடைமுறையில் நாம் இப்போ
கண்கூடாக காண்பதாக இருக்கிறது என்றால் என்ன பொருள் என்றால் அந்த அந்த முறையியல் சரியான வழியில் போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தொடங்குகிற போது சில செய்திகளை சொல்லுகிறார். நான் கொஞ்சம் சிலவற்றை மட்டும் குறிப்புகளை எடுத்திருந்தேன். நான் அந்த போராட்டம் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் நான் வரும்போது நான் பேசி கொண்டு வந்தேன். என்னுடைய உறவினர் அவர் இளைஞர், அவர் மருத்துவர், அவர் சொன்னார் இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கு அந்த விலங்குகள் துன்புறுத்தப்படுவது காரணம் அல்ல. நீங்கள் அது நடக்கிற போது மருத்துவமனையில் வரக்கூடியவங்க இருக்காங்களா காயம்பட்டு, அதன் காரணமாகவே இதை மனிதர்களுக்காகவே இதை தடை செய்யப்பட வேண்டும். இது இன்றைய வீர விளையாட்டாக இது போல ஒன்றை வைத்துக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. அவ்வளவு அவங்க கேஸ் தானே, டாக்டர்களுக்கு அதெல்லாம் கேஸ், அவ்வளவு கேஸ் வருது, ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. இதை என்கிட்ட அவர் சொல்லுவார். ஏன்னா இந்த தமிழ் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஏதாவது தமிழ் உணர்வு பொங்கி இந்த தமிழ் பண்பாட்டு இதெல்லாம் வந்துருங்கிறதுனால, அவன் சின்ன பையன் ஆக்சுவலாக ஒப்பிடும் பொழுது, அவன் இப்போ ஒரு 35லேருந்து 40க்கு இடையில வயசு உள்ளவன். எனக்கு இப்போ 65 வயசு ஆகுது. நான் அவன் சொல்லுவான் அதுக்காகவே இதை தடை செய்யணும், இது விலங்குகள் துன்புறுத்தப்படுவதற்காக அல்ல என்று. ஆகவே எனக்கு அது மேலே ஒன்றும் அப்புறம் நான் தஞ்சையில் இருந்தேனே தவிர எனக்கும் வேளாண்மைக்கும் தொடர்பு இல்லை. ஒரு வகையான கைத்தொழில் சார்ந்த ஒரு குடும்ப பின்னணி. அந்த கருங்கல் வாங்கி விற்கக்கூடிய ஒரு தொழிலை எங்கள் தாத்தா செய்தார். கொஞ்ச நாளைக்கு எங்கள் தந்தையார் அதில் இருந்தார். என்ன கிடையாதுன்னா எங்களுக்கு நிலம் கிடையாது, அப்போ வேளாண்மை கிடையாது. அப்போ சாதாரணமாக காளை, பசு, எருது இதெல்லாம் எங்களுக்கு நேரடி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் தஞ்சையில் இருந்தேனே தவிர மாட்டு வண்டியில் போகிறதுல எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா அந்த மாட்டு வண்டி எனக்கு வித்தியாசமானது. தஞ்சையில் எங்கள் அத்தை வீட்டில் மாட்டு வண்டி வச்சுருந்தாங்க, போகிறது உண்டு. அதனால் நான் ஒரு சிறிய நகர்ப்புறத்தை சேர்ந்த ஒரு கைத்தொழில் சமூகத்தினுடைய பெண்ணில் இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய இந்த ஜல்லிக்கட்டு பற்றிய ஒரு பண்பாட்டு உணர்ச்சி இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் இல்லை, அந்த ஜல்லிக்கட்டு போடுறப்ப திருச்சி தான் எனக்கு தெரியும், தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக அந்த ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி என்பது நடந்தது. அதை சார் ரொம்ப அருமையாக அதை சொல்லுகிறார். அது எல்லாமே ஒரு சிலவற்றை கோட்பாட்டு பின்னணியில் விளக்குவதற்கு அவை வாய்ப்பாக, அந்த போராட்டம் வாய்ப்பாக இருந்தது என்பது எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கிற போது வியப்பாக இருந்தது. அவர் வான் ஜென்னப் சொல்வதை போல் அந்த போராட்ட ஒழுங்கமைப்பில் தனிமையாக்கம், தலைகீழாக்கம், திரும்புதல் என எல்லாமே இருந்தன. இன்னும் ஒருபடி மேலே போய் திருவிழா முடிந்து திரும்புதல் நடைபெறும் கடைசி நாளில் நிகழ்ந்த காவல்துறையின் வெறியாட்டம் ஆய்வாளராக என்னை நடுங்க வைத்தது என்று எழுதுகிறார். இப்போ என்னன்னா ஒரு விழா, அந்த விழாவுக்கு அது மாதிரி தான் இருந்தது. இங்கே நான்லாம் வேடிக்கை தான் பார்க்க போனேன். பெரிய அந்த தமிழ் பண்பாட்டை, ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி தமிழ் பண்பாட்டை காப்பாற்றி விட வேண்டும் என்கிற ஆர்வமெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் நமக்கு பக்கத்தில் எனக்கு நடந்து போகிற தொலைவில் நமக்கு திருச்சியில் அந்த கோர்ட்டை ஒட்டிய நடக்குது இது. அப்போ நமக்கு கொஞ்சம் எளிது அது. அப்புறம் அவ்வளோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேளிக்கை, முழுக்க பல்வேறு கேளிக்கைகள், அதுக்குள்ள அரசியல், இது எல்லாமே இருக்குது. அதாவது அரசியல் கட்சிகளை அனுமதிக்கவில்லை, ஆனால் அரசியலை அனுமதித்தார்கள். பலவிதமான அரசியல்கள் பேசப்பட்டன. அதை இந்த புத்தகத்தில் சொல்லுவது என்னன்னா, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எந்த பெரிய நகரத்திலும் ஒரே மாதிரி ஒழுங்கோடு, ஒரே மாதிரியான மனப்பான்மையோடு அது நடந்தது. இப்போ என்ன மாதிரி எவ்வளோ பேர் அதை வேடிக்கை பார்க்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் கூட ஒரு காவலர் ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு உடனே அந்த போராட்டத்தின் பகுதியில் போய் அப்புறம் அவரை ஒரு இடைநீக்கம்லாம் செஞ்சு வச்சாங்க. ஏன்னா நீங்கள் இந்த கும்பலில் போனதுக்கு பிறகு நீங்கள் நம்மளை இழந்துடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உடனே நம்மளும் சேர்ந்து ஒரு முழக்கத்தை போட்டுறதுங்கிறது, அதுபோல் ஒரு காவலர் கூட அது நடந்தது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ சொல்லி வைத்தது போல இந்த ஒழுங்கில் நடந்திருக்கிறது. இதை அந்த இயலை முடிக்கிற போது
சரியாக இந்த தொடக்கத்துக்கு பிறகு அந்த இயலை அவர் வந்து முடித்திருக்கிறார். அந்த முடிவு அந்த ஜல்லிக்கட்டினுடைய முடிவு என்ன ஆயிற்று என்றால், அரசாங்கம் உறுதிமொழி தருகிறது, நாங்கள் ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி விடுகிறோம் என்று. உடனடியாக எல்லாரும் கலைந்து விடுகிறார்கள். ஆனால் சில பேர் மட்டும் அந்த கலைந்து போக மாட்டாங்க, வெறுமனே உத்தரவாதம் பத்தாது என்று. அப்போ அவர்கள் மீது காவல்துறை கடுமையான அடக்குமுறைனா ஒரு காவல்துறை எப்படி அடக்குமுறையை செயல்படுத்தும்னு நமக்கு தெரியும். இவர்களே என்ன செய்வாங்கன்னா, சில வன்முறை நிகழ்ச்சிகளை இவங்களே உருவாக்குவாங்க. நீங்கள் அது வந்து ஒரு சென்னையில் யாரோ மேலே இருந்து எடுத்துட்டாங்க அந்த படத்தை, ஆட்டோவை இவங்களே கொளுத்தி விடுறது, அதை ஒரு கலவரமாக மாற்றுறது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு, என்ன சொல்கிறது, வெகுஜனம் இருந்ததில்ல. நான் அந்த கும்பலுங்கிற வார்த்தையை சொல்ல விரும்பலை. ஒரு ஆதரவு வெகுஜனம் இருந்தது. தமிழகம் முழுவதும் கை எழுச்சி. அது அந்த நல்லா அந்த நடை பற்றியெல்லாம் நான் தனித்தனியாக சொல்லணும், அதுக்கு இப்போ நமக்கு நேரம் குறைவு. அது ரொம்ப அருமையான நடையில் அதை படிப்பதற்கு நீங்கள் ஒரு சுவையான ஒரு வாசக அனுபவத்தோடு இதை படிக்கலாம். பொதுவாக ஆராய்ச்சி நூல்கள் என்றால் கொஞ்சம் நம்ம எட்டப்படுவோம். இப்போ நாங்கள் எல்லாமே ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டோம்னா, ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அதை தூக்கி போட்டுருவோம். எங்களுக்கு வசதி இருந்ததுன்னா வேணால் அதை புத்தகமாக அச்சடித்து மேலும் ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நூலக ஆணை அது இதுக்குள்ளே தள்ளி விடுவோமே தவிர, ரெண்டாவது தடவை நாங்களே அதை படிக்க மாட்டோம். ஏன்னா அப்படி தான். அதுவும் நான்லாம் 80, யாரும் ஆய்வாளர் இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான்லாம் 80கள் ஆய்வாளர் போகும்பொழுது அந்த ஆய்வு நடையினுடைய முதல் வலியுறுத்தப்பட்ட முதல் அம்சம் என்னன்னா, அது வரட்டுத்தனமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா வரட்டுத்தனம் இல்லாமல் கொஞ்சம் அதில் சுவை வந்து விட்டால் நீங்கள் ஆய்வாளர் இல்லைன்னு ஆகிடும். ஆய்வு நடை என்றால் ஏதாவது நமக்கு நம்மளை மீறி ஏதாவது ஒரு இடத்துல நயமாக வந்துட்டால் கூட நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த நயத்தை நீங்கள் எடுத்துடணும். ஏன்னா அது ஆராய்ச்சிக்கு அழகில்லை என்று சொல்லுகிற காலத்தில் நல்லா ஆராய்ச்சி செய்வேன். இந்த நூல் அப்படி இல்லை. இந்த நூல் நீங்கள் கிட்டத்தட்ட அந்த 300 பக்கமும் இப்போ இல்லைன்னு நான் படிச்சிருக்க மாட்டேன். இப்போ அவர் நான் திருவாரூர் போகிற பொழுது தான் அந்த புத்தகத்தை பார்த்தேன். உண்மையில் திருவாரூருக்கு வரல, பிறகு நண்பர் ராமர் அவர்கள் அதை அனுப்பி வைத்தார்கள். அப்புறம் பொதுவாக புத்தகம் படிக்கிற ஒரு முறை இருக்குது. நீங்கள் தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஏதாவது நெருக்கடி, இப்போ இந்த மாதிரி நெருக்கடி இல்லைன்னா நீங்கள் தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிக்க மாட்டீங்க. அப்போ நாம் வந்து அப்படி ரேண்டம் அதை படிப்போம். ஆனால் அந்த ரேண்டம் படிக்கும் பொழுது சில சமயங்கள் இந்த புத்தகம் இல்லை நீ முழுசாக படிச்சிரு, ஏன்னா நீ ஒன்றும் இது பண்ண வேண்டாம், அது அந்த மாதிரியான ஒரு புத்தகம். நான் முதலில் படிக்கிற போது என்ன செய்யலைன்னா பென்சில் வச்சுக்கல. இப்போ நான் வந்து பென்சில் வைத்து நான் இந்த புத்தகத்தை படித்தேன். இந்த புத்தகம் ஜல்லிக்கட்டினுடைய நேர்கோட்டு வரலாறு மட்டுமல்ல, பல தகவல்களை அது தருகிறது. அந்த ஜல்லிக்கட்டை விட விறுவிறுப்பானது என்ன என்றால், அந்த ஜல்லிக்கட்டு காளையை வளர்ப்பது. உண்மையிலே அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சேன், ஏதோ ஒரு காளை மாடை, அந்த காளை மாடை வந்து இவங்க ஜல்லிக்கட்டுக்காக தனியாக வச்சு வளர்த்துருப்பாங்கன்னுட்டு. பிறகு இந்த புத்தகத்தை படிக்கிற போது தான் அதுக்கான பின்னணி என்ன, அதுக்கான ஒரு சமூக உளவியல் பின்னணி என்ன என்றால், முதல்ல அதெல்லாம் வந்து ஒரு வைல்டு அனிமல், ஒரு 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 காட்டு விலங்காகத்தான் எல்லா விலங்குகளுமே இருந்திருக்கும், எல்லாம் காட்டு விலங்குகள். பிறகு நாம் அதை என்ன செய்கிறோம், வீட்டு விலங்காக அதை நம்ம பழக்குகிறோம். தொழிலுக்கோ அல்லது ஒரு பெட்டுங்கிற மாதிரியோ இது மாதிரியெல்லாம் நாம் வந்து அந்த அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த வைல்டு அனிமலை நம்ம டொமஸ்டிகேட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். அதில் இந்த ஜல்லிக்கட்டு காளையின் பற்றிய ஒரு மனப்பான்மை என்ன என்றால், அதில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. ஆனால் அது உண்மை கொடூரமாக இருக்குது. நான் இதை படிக்கும்போது உண்மையிலே நான் அதிர்ந்து போனேன். ஜல்லிக்கட்டு காளைக்கு காய் அடிப்பதும் கிடையாது. காய் அடிச்சுட்டா அதுக்கு வந்து அந்த உணர்வு இல்லாமல் போயிடும். காய் அடிக்கிறதும் கிடையாது. அது மற்ற பசுவோடு அதை சேரவும் விடுவதில்லை. இது உண்மையில் இதற்காகவே ஜல்லிக்கட்டை தடை செய்யலாம் போல தோணுது எனக்கு. ஆமாம்,
அந்த 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 ஜல்லிக்கட்டு தடைக்கு வந்து பாவம் அது அந்த அமைப்பு பேர் என்ன, நான் மறந்து போயிட்டேன். இந்த பீட்டாக்காரங்கள்ட்ட இதை சொன்னால் அவங்களுக்கு பாவம் இந்த உள் விவகாரம் உண்மையிலே உங்களுக்கு தெரியல. இந்த உள் விவகாரம் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இதை முதல் காரணமாக அவர்கள் ஆக்கியிருப்பார்கள். ஒரு விலங்கை நீங்கள் ஒன்று அது காயடிச்சாவது விடுங்க, இல்லைன்னா ஒரு பசுவடையாவது சேர விடுங்க. அது ரெண்டும் இல்லாமல் இது எனக்கு முதல் இந்த புத்தகத்தை படித்த போது தான் இருக்கிறது. அப்புறம் அந்த காளைகளில் இருக்கக்கூடிய வகைகளை சொல்கிறாரு. பூச்சுக்காளை, கோயில் காளை, இதெல்லாம் என்ன. அப்புறம் ஒரு இந்த மலை மாடு என்று ஒன்று இருக்கிறது. அது பற்றிய ஒரு கள ஆய்வு நிகழ்த்தி இருக்கிறார். பொதுவாக நீங்கள் நாட்டுப்புறவியல் அல்லது நாட்டார் வழக்காற்றியல் அல்லது மானிடவியல் அந்த அறிஞர்கள் கள ஆய்வு செய்வார்கள். அப்படி இப்போ பழனியப்பன் நினைக்கிறேன், எனக்கு அவர் பேர் டக்குனு இப்போ நினைவு வரல. பழனியப்பன், அந்த பழனியப்பணத்தில் போகிற போது அந்த கள ஆய்வு ரொம்ப சுவையாக இருக்குது. இந்த காட்டு மாடுகள் எப்படி அவை போகின்றன வருகின்றன என்பதெல்லாம். சில சமயங்களில் இந்த நம்ம வளர்ப்பு விலங்குகளே நீங்கள் நம்ம கொஞ்சம் இப்போ காட்டில் நம்ம இது இல்லாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு விதமான அந்த வனவிலங்கு அந்த வைல்டு அனிமல் தன்மை வந்துடும். அதுபோல் இந்த இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இது வெறுமனே ஜல்லிக்கட்டினுடைய தோற்றம், வரலாறு, அந்த போராட்டம் என்பதெல்லாம் இல்லாமல் அதற்குள்ளே இருக்கக்கூடிய மனப்பான்மை, அதில் இருக்கக்கூடிய ஒரு விழா அது. அப்புறம் இந்த தொடக்கத்தில் அவர் ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுத்து விடுகிறார். இந்த புத்தகம் வெகுஜன கிளர்ச்சிகளின் சூத்திரத்தை கண்டுபிடிக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றே பதில் சொல்லுவேன். அப்படி சொல்லுவது ஒருவேளை எனக்கு அந்த அவையடக்க மரபில் வருதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த சூத்திரத்தை கண்டுபிடிப்பதற்கான வாயில்கள் இதற்குள்ளே இருக்கின்றன என்று எனக்கு அந்த முழு புத்தகத்தை படிக்கிற போது இந்த வெகுஜன கிளர்ச்சிகளினுடைய சூத்திரத்தை ஒருவேளை அவர்களுடைய அந்த அடக்கத்தில் அதை சொல்லவில்லையே தவிர அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை இந்த புத்தகம் அருமையாக காட்டுகிறது. அமைப்பியல் மானிடவியல் ஆய்வுகளில் இதுபோல் ஒரு பண்பாட்டு செயல்பாடுகளுக்கான சூத்திரத்தை கண்டுபிடிப்பது ஒரு சாகசமாகவே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நூல்லேயே அந்த சாகசம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் செய்யலைன்னு அவர் சொல்கிறாரு. இதில் செய்யப்பட்டிருக்கு, ஏன்னா நான் வாசகனாக அது வந்து செய்யப்பட்டிருக்கிறது. தேவதை கதைகளை ஆய்வு செய்த விளாதிமிர் யாரெல்லாம் அதை வந்து சூத்திரமாக மாற்றுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அப்படி சொல்லுகிற போது அதுக்கு பிறகு இந்த புத்தகத்தினுடைய ஒரு தமிழ் ஆசிரியராக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி, பல சொற்கள். இந்த சொற்களை எனக்கு தெரிந்த இந்த சொற்களை பற்றி வினோதமாக செய்கிறவர்கள் யாருன்னு சொன்னால் இந்த உலக தாய்மொழி தமிழ்னு சொல்கிறாங்களே, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்னென்னமோ ஒரு ரூட்லாம் காட்டி அதை கொண்டு வந்து இது தமிழ் தான் சொல்லுவாங்க. எந்த வார்த்தை வேணாலும் அவங்கள ஒருவேளை ஒரு சீன மொழியில் உள்ள ஒரு சொல்ல சொன்னீங்கன்னா கூட அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு தமிழ் மூலம் கண்டுபிடித்துருவார்கள். அது எனக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அது மற்றபடி அதை ரொம்ப எங்கள் தந்தையாரே ஒரு தமிழ் புலவர், அவர் பல இந்த மாதிரியெல்லாம் செய்வார். அவருக்கும் எனக்கும் இதில் கொஞ்சம் இதெல்லாம் கூட உண்டு. தந்தைங்கிற உரிமையில் நான் அவர்கிட்ட கிண்டலாக பேசிடுவேன், அது மாதிரி சொல்ல ஆராய்ச்சிக்கலாம். ஆனால் சாருடைய புத்தகத்தில் சூழ்ச்சியே அதே மாதிரி தான். நீங்கள் இந்த தலைப்பில் வருகிற சூழ்ச்சி, அப்புறம் சூழ்ச்சி என்கிற சொல்லுக்கு நம்முடைய பழந்தமிழிலே பொருள் ஆராய்ச்சி என்பது தான். ஆலோசனை, ஆராய்ச்சி, இந்த பொருள் தான். அது பின்னால் சூழ்ச்சி என்றால் சதி என்கிற பொருள் நமக்கு வந்துச்சு. ஒரு தவறான உள்நோக்கத்தோடு சதி செய்வது என்று வந்து விட்டது. அதுபோல் கூட்டம் என்கிற சொல், அந்த சொல்லினுடைய பல பரிமாணங்களை அவர் இந்த நூலில் அவர் எடுத்து சொல்லுகிறார். அதே போல் மாக்கள், ஒக்கல், இரும்பேர் ஒக்கல்னு போடுவான். இந்த நம்ம யார் சொல்கிற இந்த கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் போகிற போது அவர்களுடைய அந்த சுற்றம் இருக்குது பாருங்க, அவங்க தனியாக போக மாட்டாங்க, புலவர் தனியாக போவார். இதை வந்து அருமையாக இப்போ என்னென்னா இதுக்கு முன்னால் நீங்கள் தமிழ் ஆராய்ச்சி வரலாற்றில் தமிழ் பெருமை, தமிழ் புலவர் பெருமை, தமிழ் மன்னர் பெருமை,
தமிழ் வீரத்தினுடைய பெருமை இதெல்லாம் சொல்லப்பட்டது. முதல்ல அதில் ஒரு பெரிய ஒரு விலகலை உண்டாக்கியவர்கள் மார்க்சிய ஆய்வாளர்கள். அவங்க தான் வந்து எப்பா இது உனக்கு மட்டும் உள்ள பெருமை இல்லை, இது வீரயுக பாடல்கள் உலகம் பூரா இருக்கிறதுல இதெல்லாம் இருக்குது, விருந்தோம்பல் அதே போல் அந்த துறக்க உலகத்துக்கு போகிறது எல்லாம் இருக்குது, நீ ஏதோ உனக்குன்னு நினச்சிக்காத அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பாதி அந்த தமிழ் பெருமித இதை வந்து அவங்க இறக்கி விட்டாங்க. அதனால கொஞ்சம் பேர் மார்க்சிஸ்டுகள் மேலே தமிழறிஞர்களுக்கெல்லாம் ஒரு கோபம் இருக்குது. ஏன்னா இந்த தமிழ் பெருமிதத்தை அவங்க இறக்கி விட்டாங்க. ஈவன் நம்ம பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் சாரே வந்து இந்த சங்ககாலம் பொற்காலம் என்பதை பற்றி அவர் வந்து விமர்சித்து எழுதினார். அதனால் இந்த புத்தகம் இன்னும் ஆழமான சங்க இலக்கியத்திற்குள்ளே போகிறது. ஏன்னா சரியோ தப்போ நம்ம கிடைத்திருக்கிற ஒரு பழைய இலக்கியம் அது பல புதிர்களை கொண்டிருக்கிறது. நம்ம உரையாசிரியர் மரபு, நம்ம தமிழாசிரியர் மரபில் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த ஒக்கல் என்கிற சொல், அதே போல் புலவருக்கும் பாணர் மரபுக்குமான ஒரு என்ன வேறுபாடு. புலவர் தனியாக போவார், ஆனால் பாணர் விரலியர் கூத்தர் தனியாக போக மாட்டாங்க. அவங்க இரும்பர் ஒக்கலோட தான் போவாங்க. அதில் இன்னும் ஒரு செய்தியை நான் வந்து ஒரு வேளை கூடுதலாக சேர்க்கலாம் என்று நான் கருதுகிறேன். பாரியை பற்றி வருகிறது. பாரி என்பது உண்மையிலே ஒரு மலை நிலத்தினுடைய 300 ஊர்கள் பரிசாக தருகிறான் என்பதெல்லாம் வருகிறது. ஆனால் சார் சொல்லுகிறார் அது வெறுமனே ஒரு ஆளை குறிப்பதல்ல, அது ஒரு கருத்தினுடைய ஒரு உருவகம். அது இதெல்லாம் வந்து ஒரு புதிய ஏன் பரிசீலிக்க வேண்டியது என்றால் மற்றதெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ இது பற்றி எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒவ்வாமை இருக்குது. ஆனால் இந்த ஒவ்வாமை என்னால் முழுசாக ஒத்துக்க முடியல. ஏன்னா ஒத்துக்கக்கூடிய பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ இது மட்டும் எப்படி போகும்? அப்போ இதையும் நம்ம பரிசீலிக்கணும் போல இருக்குது என்று தோன்றுகிறது. அப்படி பாரி மகளிர், அந்த பாரிக்கும் பாரி மகளிருக்குமான உறவு பற்றி சார் சொல்கிறது வந்து ஒரு வேளை மரபான தமிழாசிரியர்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பண்பாட்டு அதிர்ச்சியை கோபத்தை உண்டாக்கலாம். ஆனால் ஒரு ஆய்வாளனுக்கு வந்து இந்த ஒரு பரிசீலிக்கிறதுக்கான சுதந்திரமும் அந்த ஆய்வை படிக்கிற வாசகனுக்கு அது பற்றி ஒரு திறந்த மனப்பான்மையும் வேணும். நான் என்ன சொல்கிறேங்கிறது நீங்கள் புத்தகத்தில் படிங்க. ஏன்னா நான் அது பூரா இங்கே சொல்ல விரும்பலைன்னா அது விரும்பத்தகாதுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. நீ புத்தகத்துக்குள்ளே போங்க. அது எப்படி புதிய உலகத்தை இதில் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். கபிலர் வந்து பாரி மகளிரை அழைத்து கொண்டு செல்லுகிற போது அந்தணன் புலவன் கொண்டு வந்தன நேம்பார் அவர். அந்த இடத்த கொஞ்சம் சார் மாதிரி இருக்கிறவங்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். ஒரு நீங்கள் இந்த தமிழ் வரலாற்றில் பார்த்தால் முதல்ல பாணர்கள், அப்புறம் புலவர்கள், அப்புறம் அந்தணர்கள் வராங்க. எனக்கு வந்து 2 குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. அந்தணன் புலவன் கொண்டு வந்தன், அந்த பாரி மகளிரை வந்து அவங்களுக்கு மனம் முடிப்பதற்காக போகிற போது அந்தணன் புலவன் எனக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று நான் அந்தணன், இன்னொன்று நான் புலவன். அதுக்கு முன்னாடி பாணன், இந்த பாணனுடைய இடத்த தான் புலவர்கள் பிடிக்கிறாங்க. அந்த பாணர்களுடைய வாய்ப்பாடை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் அந்தணர்கள் வருகிறார்கள். எனக்கு நான் 2 குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்கிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. அது வந்து நான் பார்க்க வேண்டும். அது ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல் பொதுவாக இந்த வெகுஜன இமயம் பற்றிய ஒரு எதிர்மறையான பார்வை இருக்கிறது. ஆனால் அப்படி பார்க்க முடியாது என்பதற்கான பல கோட்பாடுகள் நீங்கள் நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. இந்த துணை நூல் பட்டியலை நீங்கள் பார்த்தால் ஒரே வெகுஜன வியத்திலேயே பல்வேறு விதமான பார்வைகள் எப்படி இருக்கின்றன என்பதை வைத்துக்கொண்டு இந்த புத்தகத்தை அவர்கள் அணுகுகிறார்கள். அப்புறம் நான் சொன்னேன், நம்ம உள்ளூர் அரசியலை பற்றி அவர் சொல்கிற போது தமிழ்நாட்டு அரசியலுக்கு திராவிட இயக்கத்தின் கொடை என்று ஒன்று சொல்கிறேன். நான் அங்கேயும் எங்கேயுமா தாவி இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் இதை ஒழுங்குபடுத்திக்கல. நான்
அது ஒரு இடம் ரொம்ப அருமையாக சொல்றாரு. ஜனநாயகத்தின் விழுமியங்களை பேச்சாகவும் பாரம்பரிய சாதிய நடைமுறைகளை செயலாகவும் கொள்ளும் ஒரு வெற்றிகரமான மாதிரியை தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட இயக்கம் உருவாக்குறது. ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வதற்கான ஒரு தொடரையும் அவரே கொடுத்து விடுகிறார். என்னன்னா, கடவுள் மறுப்பை கொள்கையாகவும் ஒருவனே தேவன் என்பதை நடைமுறை யதார்த்தமாகவும் கொண்டிருக்க முடியும் என்பதை நிரூபித்து அமைப்பது. பெரியார் கடவுள் இல்லை, ஆனால் அண்ணா வரும்போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்போ அதே மாதிரி தான் ஜாதியும். ஜாதி இல்லை, திராவிட இயக்கத்தின் கொள்கையின்படி ஜாதி இல்லை. ஆனால் யதார்த்தத்தில் ஜாதியோடு அது எப்படி சமரசம் செய்து கொள்கிறது, அதை எதிர்மறையாக பார்க்கல நீங்கள். ஏன்னா எதிர்மறையாக பார்க்கலாம், நான் அந்த பார்ப்பதை பற்றி எனக்கு தடையில்லை. ஆனால் அது வெற்றிகரமான ஒரு சூத்திரமாக நடைமுறையில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி சமூகத்தில், ஒரு இந்தியா போல தமிழ்நாடு போல ஒரு சமூகத்தில் இந்த முரணை அவர்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இங்கே அரசியல், இது ஒரு இந்த சமூகத்தின் ஜனநாயகத்தினுடைய போக்கு என்பதை அவர் சொல்லுகிற இடம். உண்மையிலேயே இதெல்லாம் எனக்கு ஒரு வெளிச்சம். இது எனக்கு ஒரு வெளிச்சம். ஏன்னா இப்போ திராவிட இயக்கத்தின் மீது அது குற்றச்சாட்டாகவும் சொல்லலாம், அல்லது அவர்களுக்கான சலுகையாகவும் நாம் அது கொடுக்கலாம். ஒரு ஜாதிய பிரச்சனையில் ஒரு திராவிட கட்சி எப்படி நடந்து கொள்கிறது என்றால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பார்வையில் அது குற்றச்சாட்டு, ஆனால் இன்னொரு சமூகத்தின் பார்வையில் அது ஒரு சலுகை. இப்படி தான் இந்த யதார்த்தம் இருக்குது. நீங்கள் அது சரியா தப்பா என்பது அல்ல பிரச்சனை. சரியா தப்பானா நீங்கள் நேரடியாக அரசியல் கட்சிக்கு நம்ம போயிடணும். அப்படி அல்ல, அதை இந்த இடத்துல சொல்லுகிறார். அதே மாதிரி அதனுடைய தொடர்ச்சியில் தான் ஜல்லிக்கட்டு கிளர்ச்சியில் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டவை தவிர்க்கப்பட்டவை அங்கீகரிக்கப்பட்டன. இன்னும் கூடுதலான பரிமாணம் ஒன்றை அந்த கிளர்ச்சிக்கு வழங்குகிறது. அது எல்லா நிறுவனமயமாதலுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு, ஆனால் நிரந்தர நிலைப்பாடு இல்லை. அதுதான் வெகுஜனவியம். எல்லா நிறுவனமயமாதலுக்கும் எதிராக இருக்க தவிர அது என்ன செய்யலை, தொடரலை. ஏன்னா கூடி கலைஞ்சிடுறாங்க. கலைந்ததுக்கு பிறகு இவர்களுடைய கூட்டத்தின் ஒரு பகுதி மேலே நிறுத்தப்படுகிற வன்முறைக்கு அவங்க எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றவில்லை என்பது அந்த அதை அந்த இயலுடைய இயல்பு தனித்தனி கட்டுரை. அது ஒரு நூலாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இதில் இன்னொரு குழப்பம் இருக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு திட்டமான வடிவம் எதுவும் இல்லை. அந்த ஜல்லிக்கட்டு கிளர்ச்சிக்கு ஒரு திட்டமான வடிவம் எதுவும் இல்லை. அதை பற்றியெல்லாம் விளக்கி கொண்டு அதுக்கான கொள்கை கோட்பாட்டு அடிப்படைகளை அவர் எழுதுகிறார். அதே போல இந்த கருத்தியல் பிரச்சனையை டொனால்ட் மேக்ரே எழுதிய வெகுஜன இயம் என்ற கருத்தியல் என்ற கட்டுரை வேறு விதமாக அணுக முயற்சி செய்கிறது. வெகுஜன இயம் குறித்த உரையாடலில் கருத்தியலுக்கு ஏதும் வாய்ப்பு இருக்க முடியுமா என்ற சந்தேகத்தோடு தன் கட்டுரையை ஆரம்பிக்கிறார். ஆனால் வெகுஜன இயம் குறித்து விளங்கிக் கொள்வதற்கு அதனை ஒரு கருத்தியலாக ஏற்றுக்கொள்வது முக்கியம் என்கிற சமாதானத்தையும் கூடவே இதுதான் அதையும் அவர் சொல்லிவிடுகிறார் என்கிற அந்த அதுக்கான கோட்பாட்டு அடிப்படை சொல்லுகிறார்கள். அப்புறம் அந்த இயலை அவர் எப்படி முடிக்கிறார்னா ரொம்ப முக்கியம். இந்த போராட்டத்தில் அறிவுபூர்வமான செயல் என்று எதையும் நம்மால் சொல்ல முடியவில்லை. உணர்ச்சிகளின் கொந்தளிப்பையே நாம் மீண்டும் மீண்டும் எதிர்கொள்கிறோம். அது முழுமையான கற்பனாவாதம் என்பதில் சந்தேகமில்லை. ஏன்னா பல பேருக்கு இப்போ நான் சொல்லி கொண்டு வந்தேன், நான் ஒரு முறை கூட ஜல்லிக்கட்டை நான் நேராக பார்த்ததே கிடையாது. எங்கேயாவது நான் பார்த்துருக்கேன், அந்த பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருக்குதுன்னா சீசு செல்லப்பாவுக்கு தான் அந்த கிரெடிட் போகும். ஆமாம், சீசு செல்லப்பா ஒருத்தன் படித்தான்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஜல்லிக்கட்டு களத்தில் நிற்கக்கூடிய அனுபவத்தை, ஆனால் அது ஏன் இதில் வரலேன்னு எனக்கு சாருக்கு திரும்ப இந்த விவாதத்தில் பேச வாய்ப்பு இருந்துக்குமானால், ஏன் பாவம் இந்த செல்லப்பாவை நாம் விட்டுவிட வேண்டும்? ஏனென்றால் அதுக்கு ஒரு பெரிய அதை ரொமான்டிசைஸ் பண்ணவர் செல்லப்பா. நீங்கள் ஜல்லிக்கட்டை ரொமான்டிசைஸ் பண்ணவர். நான் அதை பற்றி மாணவர்களுக்காக ஒரு நீளமான இந்த கல்வியாளர்களுக்கே சலிப்பூட்டக்கூடிய ஒரு கட்டுரை ஒன்று நான் எழுதி படித்தேன்.
அதில் ஒரு விஷயம் என்ன என்றால், அதில் வந்து அந்த செல்லாயி கட்டுன்னு அதுக்கு பேர். அந்த செல்லாயிங்கிற அந்த தெய்வத்தை தவிர அதில் பெண்களே கிடையாது. அப்புறம் ஜமீன்தார்லேருந்து அந்த பிச்சு இருக்காமங்க, அதனுடைய மையப்பத்திரம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. ஜமீன்தாருடைய அந்தஸ்து வேற, பிச்சினுடைய அந்தஸ்து வேற. ஆனால் இந்த சமூக சார்ந்த அந்த உணர்வு இருக்குல்ல, அது வந்து அவர்களை இணைப்பதை செல்லப்பாவுக்கு வந்து இதெல்லாம் செல்லப்பா அதை ரொமான்டிசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, தானே ரொமான்டிசைஸ் ஆகி தான் அதை எழுதுகிறார். அதை அவருடைய கருத்தியலே என்ன என்றால், நவீன சமூகம் கெட்டு போச்சு. அதுதான் இந்த இப்போ நம்ம ஜல்லிக்கட்டினுடைய உளவியல். நவீன சமூகம் கெட்டு போய்விட்டது. நான் அந்த கட்டுரையில் எழுதினேன். அதில் வந்து ஏதாவது நவீன பொருள் ஒன்று வருதுன்னு சொன்னால் கடைசியாக அந்த ஜமீன்தார் வந்து அந்த பிச்சுக்காலையை சுட்டுக் கொள்வதற்கான துப்பாக்கி ஒன்று தான் நவீனமானது, அதுவும் கொலைக்கருவி. மற்றது அந்த 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 படித்து பார்த்தா அந்த சமூகம் இப்படியே இருக்கலாமோங்கிற எண்ணம் வர மாதிரி தான் அவர் எழுதியிருப்பார். இப்படி இருந்தால் எவ்வளோ அருமையாக இருக்குங்க அவர் சமூகம். அதில் மேலே ஒரு ஆள் இருக்கான், கீழே ஒரு ஆள் இருக்கான். அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக எழுதியிருப்பார். அது சாரி ஏன்னு அதுக்குள்ளே போகலைன்னு எனக்கு தெரியலை. அதை விட்டால் நான் நேரில் பார்த்தவன் இல்லை. நான் மட்டும் இல்லை, அந்த போராட்டத்தில் அல்லது அந்த எழுச்சியில், அந்த வெகுஜன எழுச்சியில் கலந்து கொண்ட மிக பல பேர் நகர்ப்புறத்தில் காலையில் அலுவலகத்துக்கு போயிட்டு வந்து மாலையில் ஓஞ்ச நேரத்துக்கு அங்கே வருவாங்க. நீங்கள் மாலையில் தான் அங்கே கூட்டம் இருந்தது. நம்முடைய நிர்வாக அமைப்பே அதற்கு என்ன செய்தது, விளக்கு வெளிச்சமெல்லாம் போட்டு எல்லாமும் ஒரு மக்கள் வந்து தங்களுடைய உணர்வுகளை, அது ஒரு வகையில் நல்லது தான். குஜராத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்திட்டோம் அப்புறமா நம்ம அடக்கிக்கலான்னு சொன்னது மாதிரி இல்லாமல், இது வன்முறை பக்கம் போகாது மட்டுமல்ல, மிக ஒழுங்காக நடந்தது என்பதை சொல்கிறார். அதற்கு பிறகு நான் விரைவாக முடித்து விடுகிறேன். அப்படி போகிற போது இப்போ நீங்கள் பாரியை புரிந்து கொள்வதற்கு பழியர் சமூகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மலைவாழ் சமூகம், அதனுடைய திருமண உறவு முறை, அதே மாதிரி பரத்தை. இப்போ எனக்கெல்லாம் ஒரு 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 தமிழ் காதலில் வந்து வாசுவா மாணிக்கனார் எழுதுவார், தமிழ் காதல் என்பது ஒரு உலகத்துக்கே காதலுக்கான ஒரு ஒப்பற்ற சூத்திரத்தை கொடுத்த அல்லது ஒப்பற்ற ஒரு கோட்பாட்டை கொடுத்ததுன்னு. ஆனால் என்ன ஒரே ஒரு நெருடல்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த பரத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரில. சங்ககால தலைவனுக்கு என்னன்னு தெரியும், நமக்கு தெரியல. இந்த பரத்தை என்ன பண்ணுறது, எப்படி அந்த பரத்தை வந்தா? நீங்கள் நகர்ப்புறத்தில் வரக்கூடிய அந்த பரத்தை, அது நீங்கள் அது பரத்தை இல்லை, நகர்ப்புறத்தில் வருவது வேற. இப்போ அதையும் மிக அருமையாக நான் இது வந்து எனக்கு ஒரு தமிழாசிரியர்லாம் பல வெளிச்சங்கள் அவர் சொல்லுகிறார். 2 சமூகம்தான், ஒன்று வேளாண்மை, இன்னொன்று வணிகம். ஒன்று நெய்தல் சார்ந்தது, இன்னொன்று மருதம் சார்ந்தது. இந்த குறிஞ்சி முல்லை பாலை எல்லாம் இதுக்கு இடையில ஊடாடுறது தான். அதுவும் பாலை கூட குறிஞ்சியும் முல்லையுமே முறைமேல் தெரிந்தது என்கிற ஒன்று இருக்கிறது. அப்போ வேளாண் சமூகம், அதே போல் வணிக சமூகம், இது 2. இதுக்கு இடையில் குறிஞ்சி சமூகத்தினுடைய ஒரு இந்த பழியறை தான் நமக்கு தற்கால இதில் வருகிறது. அதே போல் காட்டு நாயக்கரை பற்றி, அவங்க எப்படி வேளாண்மையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் இயற்கையை எப்படி பார்க்கிறார்கள், மற்றவர்கள் அதை அங்கேயே வந்து மலை வாழ்க்கையில் மழை வந்து மலை தங்களுடைய வாழ்வின் ஒரு பகுதி என்று நினைக்கிறவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த நூலில் அவர் ரொம்ப பேசுகிறார். அதற்கான கோட்பாடு, அதற்கான தெளிவு. நான் நடை நயத்துக்கெல்லாம் சில பகுதியை வைத்திருக்கிறேன். நான் மணி இப்போது 7 ஆகிவிட்டது. ஏனென்றால் இந்த நமக்கு கலந்துரையாடல் என்பது இருக்கிறது. ஆனால் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இது அந்த ஜல்லிக்கட்டு அந்த ஒரு கருத்தியல் எழுச்சியை மட்டும் சொல்லுகிற நூல் இல்லை. அதை பொருளாக வைத்து கொண்டு அந்த இலக்கண தொடரில் நாம் சொல்கிறோன்னா, இந்த இடைப்புற வரலாக பலவற்றை சொல்லி பிறகு அதை நோக்கி நாம் இப்போ நிறைய ஒரு சாதாரணமாக சொல்கிறோம், நம்மளுடைய புது அறிவுக்கும்
ஒற்றை அது உண்மையிலேயே இந்த பரத்தை எப்படி உருவானாங்கிறத பற்றி நான் இந்த புத்தகத்தை படிக்கலைன்னா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை என்னால் தெரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிறது தனி கதை அது. ஆனால் ஒரு வேளாண் சமூகத்துக்குள்ள வந்து பரத்தை எப்படி வருகிறாள். அது மட்டுமல்ல, அவள் இந்த மருத நிலத்து சமூகத்தினுடைய மதிப்பீடுகள் இருக்குல்ல, அதை கிண்டல் பண்ணுறா. நீ அந்த கழனி மாத்து விளைந்து திம்பழம்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த தலைவன்ட்டு அவ சொல்கிறா, நீ வந்து உங்கள் வீட்டில் கையும் காலும் தூக்கத்துக்கும் ஆடி பாவை போல மேவனை செய்கிறாய் உன் புதல்வன் தாய்க்கு என்று அவள் என்ன செய்கிறா, கிண்டல் பண்ணுறா. இந்த மருத நிலத்தினுடைய உறவு முறையை அவள் கிண்டல், அவள் சுதந்திரமாக இருக்கா. அவள் குறிஞ்சி பகுதியை. இது உண்மையில் ஒரு 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 பெரிய ஒரு திறப்பை நமக்கு தருகிறது என்று தான் தோன்றுகிறது. ஏன்னா இது ஒரு நெருடலான கேள்வி. ஆனால் பின்னால் இறையனார் களவியல் வரும்போது அது சுவையான வேலை அந்த உரையில் பண்ணிடுது. அது என்ன பண்ணுதுன்னா, பரத்தையை அந்த தலைவனுடைய பெற்றோரே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம். அது பயங்கரங்க. அது நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பரத்தை என்ன செஞ்சுருவாங்க, பெற்றோரே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவனுக்கு தெரியாது, இந்த தலைவனுக்கு தெரியவே தெரியாது. ஒரு கட்டத்தில் தெரியும். அவங்க ஒரு ஆடலும் பாடலும் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கு அவனுக்கு. அறத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு 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 நேரம். அப்புறம் பொருள்னா வெறும் இது இல்லை. அவன் வந்து ஒரு மேல்தட்டு தலைவன் என்பதனால நிர்வாகம், நீதி இதெல்லாம் வந்து பொருளில் வந்துடும். அது பொருள். அதுக்கு பிறகு ஒரு ஒரு பகல் பொழுதை 3 கூறாக பிரித்து, ஒரு கூறு அறத்திற்கு, இன்னொரு கூறு பொருளுக்கு, இன்னொரு கூறு இன்பத்திற்கு. அவன் பாட்டுக்கு அப்பாவி அவன் போயிட்டு இருப்பான். இவங்க ஆடல் பாடல் இருப்பாங்க. சரி பாவம் ஆடுறாங்களே பாடுறாங்களேன்னு போவோமே அப்படின்னு போவான். போனால் அவன் அங்கேயே தங்கிடுவான். அவங்க யாருன்னு சொன்னால் பெற்றோர்கள். அவங்க இப்படி வந்து ஏன்னா அப்படி தான் சமாதானம். அவருக்கு வந்து அதனுடைய யதார்த்த பின்னணியை பற்றிய பின்னால் வந்த கலவியல் உரைக்காரருக்கு இல்லை. அப்போ ஆனால் இந்த பரத்தமைன்னு ஒன்று இருக்குது. அதை எப்படா நம்ம பண்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது, பேசாமல் அந்த தலைவனுடைய தாய் தந்தை தலையிலேயே போட்டுறது அப்படின்னு போட்டு அது ஒரு விதமாக இருக்கும். சாருடைய புத்தகத்தை படிக்கிற போது தான் அந்த மருத நிலத்தில் பரத்தமைக்கானது அது எப்படி முருகன் தொன்மத்தில் வருகிறது. வள்ளி என்பவள் ஒரு குறத்தியாகவும், தெய்வ யானை என்பவள் ஒரு மருத நிலத்தினுடைய தலைவியாகவும் வருகிற போது அந்த முரண்பாடு எப்படி முருகன் தொன்மத்துக்குள்ளே வருகிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த நூல் சொல்லுகிறது. ஆகவே பல வாய்ப்புகளை தரக்கூடிய வெறும் ஜல்லிக்கட்டை பற்றிய ஒரு அலசல் அல்ல இது. ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு என்கிற அப்புறம் அந்த பண்பாட்டு உணர்வு ஏன் வருகிறது அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த ஆதி விலங்கு, ஒரு காட்டு விலங்குக்கு நாம் செய்த ஒரு பாவத்துக்கு வச்சுங்களேன், ஒரு பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தமாக இவர்கள் அதனுடைய ஒரு தூய வடிவத்தை அவங்க கொண்டு வராங்கன்னு ஒரு மனப்பான்மை சொல்லுகிறார். ஆகவே இந்த நூல் வந்து ஒரு சமகால அரசியல் ஆர்வத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு அது அவங்க செய்யலாம். கோட்பாடுகள் மீது ஆர்வமுள்ளவர்கள் அதை செய்யலாம். உங்களுக்கு இலக்கியம் பற்றி இலக்கியம், ஏன்னா உண்மையிலே ஊமை எழுத்துங்கிறது இருக்கு. நானும் இலக்கணத்துக்குள்ள இப்போ நம்ம பேராசிரியர் ராஜா இருக்கிறாரு, நாங்கள்லாம் இலக்கணம் அதெல்லாம் ஏதாவது படிச்சுட்டு இருப்போம் அதுக்குள்ள. ஏன்னா அதில் ஒரு 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 இது ஒன்று இருக்குது. ரொம்ப அதிகம் பேர் நுழையாத ஒன்றில் நம்ம இருந்தோம்னா நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடலாம். அதனால வந்து அதை ஏதாவது பயமுறுத்தலாம். அந்த இலக்கணத்தை வச்சு என்ன செய்யலாம், பயமுறுத்தலாம். அதனால நாங்கள்லாம் இலக்கணம் இது நாங்கள் வந்து ஈறுகட்டை இது மாதிரி பயிரச்சம்னா என்ன இதுனா இதுக்குள்ளெல்லாம் போவோம். ஆனால் சார் வந்து அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்னேன், எழுத்துக்களுக்கு வாசனை இருக்கிறது, மனம் இருக்கிறது. இன்னும் எனக்கு அது வந்து பிடிபடலை. ஆனால் பிடிபடலைன்னாலும் மற்ற பல விஷயங்களில் கன்வின்சிங்காக இருக்கும் பொழுது இதில் ஏதோ கன்வின்சிங்காக இருக்குது. அது நமக்கு நம்முடைய மரமண்டைக்கு அது விளங்கலை என்று சொல்லலாம். அதுபோல் என்னுடைய மரமண்டைக்கு விளங்காத இடங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த நூலை படிப்பது எனக்கு, நான் சொன்னேன் இப்போ எங்கள் பேராசிரியர் நோயல் அல்லது பூர்ணச்சந்திரன் சார் மாதிரி ஆளுங்க இப்போ இருந்திருந்தால் இது இந்த 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 டோனே
அவங்க மாற்றிருப்பாங்க, என்னால் முடியாது அந்த டோன். அப்போ இதுக்குள்ளே போகிற போது ஒரு 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 கலைடாஸ்கோப்பில் நம்ம பரட்டி வெவ்வேறு வண்ணங்களை வடிவங்களை பார்த்து பரவசமடைவதைப் போல ஒரு பரவசத்தையும் இந்த நூல் தருகிறது. நான் உண்மையில் இதை பரிந்துரைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரியான ஆளை படித்து பரவசம் அடையலான்னா நீங்கள்லாம் நிச்சயமாக அதை படிக்கலாம், பரவசம் அடையலாம், பல தெளிவுகளை பெறலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை குறிப்பாக எழுதியவர் கூட நான் தரப்போறதில்லை, நம்முடைய நண்பர் ராமர் அவர்களுக்கு தான். நண்பர் ராமர் தான் இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார். இது போல ஒரு வம்பில் அவரை மாட்டி விட்டார். அது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான பணியாக நான் செய்கிறேன். நேரம் எனக்கு இப்பொழுது 7:10 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குறிப்புகள் இருக்குது, அவ்வளோ வேண்டியதில்லை. இந்த நான் கொடுத்துருக்கூடிய இந்த சாம்பிள்ஸ் இருக்குல்ல, இந்த சாம்பிள்ஸ் போதுமானது. ஒன்று சொல்லணும், நீங்கள் புத்தகத்தை முழுசாக படிக்கலைன்னா கூட இல்லை, பின்னால் 2 அறிமுகம் இருக்குல்ல, அந்த மானிட இயலாளர் பக்தவச்சல பாரதி, மானிட செல்லப்பெருமாள், அந்த அறிமுகத்தை படித்தா நான் இப்போ இவ்வளோ நேரம் நான் நீட்டிருக்க வேண்டியதில்லை, அதை படித்து காட்டியிருந்தால் போதும். அது சொல்லியிருக்கிறாரு திரு டி தர்மராஜ் நமக்கு வாங்கியிருக்கும் ஜல்லிக்கட்டு தமிழ் எழுத்துலகில் ஒரு நவீன உச்சம். இதை படித்து காட்டியிருந்தாலே போகிறோம். ஆனால் அதுக்கு மேலேயும் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லணும்ல, அது ஒன்றும் இருக்குல்ல, இந்த புத்தகத்துக்குள்ளே நான் போயிருக்கேன், அதுக்காக தான் நான் எவ்வளோ பேசியிருக்கேன். முன் உதாரணம் இல்லாதது, நான் பெரிய படிப்பாளி இல்லை, ஆனால் இது மாதிரியான ஒரு புத்தகத்தை நான் படித்ததில்லை. தொல்காப்பிய சூத்திரம் மொழி கட்டமைப்பை விளக்கி காட்டுவது போல 5000 ஆண்டு தமிழ் சமூகத்தின் இன்றைய அசைவீகத்தை ஜல்லிக்கட்டு என்ற சூத்திரம் மூலம் தர்மராஜ் நமக்கு விளக்கி காட்டுகிறார். தமிழ் சமூகத்தின் ஆழ் மன உள எழுச்சியையும், அப்புறம் தமிழரசன் சொல்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு என்பதையும் நம்முடைய சார் சொல்லியிருக்கிறாரு. அது சரிதான் என்று தோன்றுகிறது. ஏன்னா ஒன்றும் இப்போ நீங்கள் தமிழ்தாய் 3ஆவதுக்கு போனதுனால யாரும் ஒன்றும் ஒரு வேளை ஒரு டீயை கூட யாராவது நிறுத்தியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேயே சுந்தரனார் பாடிய பாட்டுக்கு 3ஆவது இடமா, நான் ஒரு வேளையை தேநீர் அருந்துவதை நிறுத்தி விடுகிறேன் என்று இந்த செய்தி படிக்கும்போதே கூட நான் நிறுத்தலை. அப்போ என்ன தமிழ் சமூகத்தில் தமிழ், அதை பற்றியும் பேசுகிறேன். அப்புறம் அண்மையில் ஆடிப்பெருக்கு பற்றிய ஒரு கட்டுரையை நான் படித்தேன். அதை பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. என்றாலும் கூட பேராசிரியர் செல்லப்பெருமாள் அவர்கள் சொல்வது போல, அப்புறம் நீண்ட காலம் தொடர்ந்து கூர்மையான வாசிப்புகளை வழங்கி வந்துள்ள தர்மராஜன் ஜல்லிக்கட்டை ஒரு புலமை வெடிப்பு என்று சொல்லலாம். இந்த நூலில் அசலான தமிழ் சிந்தனை சொல்றார், தமிழ் சிந்தனை மரபு மீள் கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது. சுதேசி முறையியல் அகவய கோட்பாட்டு தளம், துள்ளலும் எள்ளலும் மிகுந்த எடுத்துரைப்பு. அதான் நான் நடைன்னு சொன்னேன். துள்ளலும் எள்ளலும் மிகுந்த எடுத்துரைப்பு, யாரும் காணாத கருத்தாடல் நுண்வெளிகள், உலகளாவிய ஒப்பியல் கண்ணோட்டம் என்று நாம் கற்பனை செய்ய முடியாத பலவற்றை இந்த நூலில் சாத்தியப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் இது ஒரு தனிப்பெரும் நூல் மட்டுமல்ல, முதல் நூலும் ஆகும். இந்த நூலை வாசிப்பது அறிவின் பயன். நான் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறேன், வாசிப்பின் பயன். நன்றி, வணக்கம்.